அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்ஸ்டிடியூஷனல் பெண்டிங் வால்யூம் வந்து பார்க்க போகிறோம். இன்ஸ்டிடியூஷனல் பெண்டிங் வால்யூம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 1 2024 இன்றைக்கி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டியினுடைய பெண்டிங் வால்யூம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி, வாங்க சார்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்துருக்க சார்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸோட மூவ்மெண்ட். நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் சைட்வேஸில் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம். அது செல் ட்ரெண்ட்னாலும் மோர் தென் செல் ட்ரெண்ட் எக்ஸிட் ஆகிற ஸ்டேட்டஸில் இருக்குது. 21,723 அந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வந்து மார்க்கெட் எக்ஸிட் ஆகும். அதுக்கு மேலே மார்க்கெட் டேயில் க்ளோஸ் வந்தால் எக்ஸிட் ஆகும். இன்றைக்கி மார்க்கெட் இன்னும் க்ளோஸ் ஆகலை, ஒன்ஸ் மார்க்கெட் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, இதுக்கு பதில் ரன் ஆக போகுது. இன்றைக்கி பிப்ரவரி மாதம் 21 மார்க்கெட் அந்த 21,720க்கு மேலே அந்த க்ளோசிங் எதனா இருந்துச்சுன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இது மாற்றுவாங்க. ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் ஏற்கனவே மார்க்கெட்டை பை ட்ரெண்டில் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 21,623 அந்த ரேஞ்சில் அவங்க வந்து வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் 21,623க்கு மேலே இருக்கிற வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும் மார்க்கெட்டில். சரிங்களா? 21,538 இந்த ரேஞ்சுக்கு கீழே ஒரு ஹவர்லி க்ளோசிங் வந்தால் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நிஃப்டி 50யோட ஸ்டேட்டஸ். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற சார்ட் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியோடது. ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மார்க்கெட்டை டவுன் ட்ரெண்ட்லேயும் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் அப் ட்ரெண்ட்லேயும் வச்சுருக்காங்க. ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து 20,440 அதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் அவங்க டவுன் ட்ரெண்டில் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே 20,285க்கு மேலே இருக்கிற வரைக்கும் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் அப் ட்ரெண்டில் மெயின்டைன் பண்ணுவாங்கன்றதால ஒரு மிகப்பெரிய ஒரு சைட்வேஸ் வந்து இதில் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட சார்ட். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஏன்னா மார்க்கெட் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலைன்னா ஓப்பன் ஆகும்போதே அது அப் ட்ரெண்டில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவங்க 45,582 அந்த ரேஞ்சுக்கு மேலே அப் ட்ரெண்டுன்ற மாதிரி அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எக்ஸிட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் ஸ்டேட்டஸ் இருக்குது. அதாவது 45,809 அந்த ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே மார்க்கெட் வந்து பாசிட்டிவில் ஓப்பன் ஆகலாம். மீன்ஸ் இது கீழே வந்தது அப்படின்னா கூட நியூவாக ஒரு பை வால்யூம் அவங்க செட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இது மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆகும்போது தான் தெரியும். 9:15 ஒரு லைவ் செஷன் இருக்குது. சரி, அந்த லைவ் செஷனில் நம்ம கண்டிப்பாக செக் பண்ணலாம். சரிங்களா? இப்போதைய ஸ்டேட்டஸ் பிரகாரம் மார்க்கெட் பேங்க் நிஃப்டியில் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். மேலும் தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டீம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம டெலகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? கிளாஸஸ் அட்டன் பண்ண விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பரில் இருந்து கிளாஸஸ் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. நம்ம தரப்புல பேசிக் கிளாஸ்லேருந்து கவர் பண்ணுறோம். மார்க்கெட்னா என்னென்ன தெரியாதவங்களுக்கும் மார்க்கெட் கற்றுத்தரோம். அண்ட் தென் ஆப்ஷனும் உங்களுக்கு அது சொல்லித்தரோம். ஆப்ஷனில் உங்களுக்கு பேசிக்லேருந்து கவர் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.